நேம் வினோவின், கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சி, வாட்டர் ட்ரீட்மெண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்னர் ஏஎஸ் சாண்ட் ஃபில்டர் ஃபஸ்ட்டு ஆட்டோ சாண்ட் ஃபில்டர் 0B அயனாக்சைனோட ASF3 ஆட்டோ சாண்ட் ஃபில்டர் ஒன்று ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்னர் AS3ங்கிற மாடல் ரெண்டுமே இப்போ இன்ஸ்டால் பண்ணுறோம். இதில் என்னெல்லாம் வரும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு சாண்ட் ஃபில்டர், அதோட வெசல் அசம்பிள் வெசல் ஒன்று இருக்கும். இதில் அதுக்கு பிறகு அதோட ஒரு பாக்ஸ் வருது. இதில் என்னென்ன இருக்குது, இதில் என்னென்னா வரும், சாண்ட் ஃபில்டரோட வால்வ் வரும், கேனப்பி ஹெட்டு வரும், அடாப்டரு, ஸ்டேப்பிங் ஸ்க்ரூஸு, அவுட் ஃபிட்டிங், ஃப்ளோ சென்சார் வரும், பிறகு ட்ரைன் ஃபிட்டிங்ஸு, இன்லெட் அவுட்லெட்டோட ஃபிட்டிங்ஸு, டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைனரு, பிறகு ARV, CPVC எல்போ, இது ஃபுல்லாக PVC ஐட்டங்கள்ஸ் வரும். இதெல்லாம் இது வருது. அடுத்து சாண்ட் ஃபில்டருக்கு 3 டைப் இது வரும். சரி, இந்த ஃபைன் சாண்டு, பிறகு இந்த கோர் சைலக்ஸு, வேறு ஃபைன் சாண்டு. இதில் வந்து ரெட் கலர் ரொம்ப ஃபைன் சார், ரொம்ப சின்னது, இந்த இது மாதிரி வரும். 3 டைப்பு இதெல்லாம் சாண்ட் ஃபில்டருக்கு வருது. அடுத்தது இது ASF3 AS3 சாஃப்ட்னருக்கு என்ன வருதுன்னா, அதே மாதிரி ஒரு ஹெட்டு, அதோட NRV, இந்த ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும், கேனப்பி இருக்கும். அது போக 2 சால்ட், ஆட்டோமேட்டிக் சால்ட்டுன்னு 0B சால்ட் டேப்லெட்ஸ் 20 கிலோ 2 பேக் வருது. பிறகு பர்பிள் ரெசின், ஃபஸ்ட் குவாலிட்டி ரெசின், ஃபுட் கிரேடு ஃபுட் கிரேட் ரெசின் ஒன்று வந்து 2 இது இருக்குது, 22.5, 2 இது 45 kg இருக்குது. இப்போ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வெசல் வந்துருக்கு. வெசல் வித் ரைசர் பைப்பு, டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைனரு, ஹெட்டு, இந்த ஹெட்டை தூக்கு, ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம சாண்ட் ஃபில்டரை ஓப்பன் பண்ணியாச்சு. இதான் வெசலு. இதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைனர் பைப் ஒன்று வச்சாச்சு. இதில் பாட்டம் ஸ்ட்ரைனர் இது கீழே, அதாவது தண்ணி விழுந்து வெளியே ஃபில்டரே மேலே வரணும் ஆக்சுவலாக. ஸோ பாட்டம் ஸ்ட்ரைனர் வச்சு ஃபுல்லாக ஸ்டேப் இது பண்ணியாச்சு, நம்ம சொல்யூஷன் போட்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த பைப்பை உள்ளே விட்டுறோம், உள்ளே விட்டாச்சு. இப்போ வெசல் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ என்னெல்லாம் லோட் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜ் மெட்டீரியல் இருக்குது. இது கோர் சைலக்ஸு, இதாக இருக்குல்ல, இது கோர் சைலக்ஸு. இது அடுத்து ஒரு ஃபைன் சாண்டில் அடுத்த ஸ்டேஜ். அதுக்கப்புறமா இது வந்து ரெட் கலர் வந்து ஃபைன் சாண்டு, ரொம்ப இதானது. இந்த 3 ஸ்டேஜும் இப்போ 3 டைப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, செகண்டு, இது தேர்டு மேலே வரும். இது 3யுமே எடுத்து இப்போ நம்ம அந்த வெசலுக்குள்ளே போட போகிறோம். அது எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். இப்போ கோர் சைலக்ஸ் போடுறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கோர் சைலக்ஸ் முடிஞ்சிட்டு இப்போ அடுத்து 2வது ஸ்டேஜ் போடுறோம். இதுதான் ஒரு சாண்டு, அடுத்து ஃபைன் சாண்டு, 3வது ஸ்டேஜ். இது வந்து ஆட்டோமேட்டிக் சாண்ட் ஃபில்டர் ASF3, அதாவது 1 hour 3000 லிட்டர் அவுட் LPH, 3000 LPH. ஃபைனல் ஸ்டேஜ் ரெட் கலர் ஃபைன் சாண்டு. இப்போ நம்ம 3 ஸ்டேஜ் போட்டாச்சு. கோர் சைலக்ஸு, ஃபைன் சாண்டு ப்ளஸ் ரெட் கலர் ரொம்ப ஃபைன் சாண்டு 3யும் போட்டாச்சு. இது ஆட்டோமேட்டிக் மல்டி போர்ட் வால்வு 0B. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இதான் மல்டி போர்ட் வால்வு. இதில் என்ன, இது வந்து
உள்ளே போகிற தண்ணிக்கு உள்ளது ஒன்று. ஃபஸ்ட்டு இது இன்லெட் வால்வில் போட்டுருவோம். இன்கமிங்கில் போர்லேருந்து வர்ற தண்ணி இது வழியாக இன்னாகி இது வழியாக உள்ளே விழுந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி அந்த நம்ம போட்டிருக்கோமா ஸ்ட்ரெயினரு, இதில் ஒரு டாப் ஸ்ட்ரெயினர் வர ஐயா உள்ளே ஒரு டாப் ஸ்ட்ரெயினர் தான் இருக்குது. இதில் மாட்ட போகிறோம். இப்போ தண்ணி என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு தண்ணி இன்கமிங் வழியாக அது வழியாக வந்து உள்ளே விழுந்து தண்ணி உள்ளே விழுந்து ஸ்டார்னர் வழியாக வெளியே லாஸ்ட் அவுட் ஆகுது. இது வழியாக என்ன ஆகி இது வழியாக அவுட் ஆகுது உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜ். இதில் என்னென்ன வருது அது போக இது பவர் சப்ளை 12 வோல்ட் 1.5 ஆம்ஸ் பவர் சப்ளை இருக்குது. இது ஃப்ளோ சென்சார், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு போயிருக்குன்னு காட்டுறதுக்காக இது ஃப்ளோ சென்சார். ஓகே, ஓகே கட் பண்ணி. இப்போ நம்ம இதான் ஆட்டோமேட்டிக் மல்டி போர்ட் வால்வு. அதில் இன்கமிங் லைனு இன்லெட்டு இது வழியாக வருது இன்லெட்டு. இதில் ஒரு ஃப்ளோ சென்சார் இருக்குது. அதாவது எவ்வளோ லிட்டர் தண்ணி உள்ளே வர்றது போகிறதுக்கு தெரியாத ஃப்ளோ சென்சார், ஆட்டோமேட்டிக் ஃப்ளோ சென்சார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வழியாக வந்து தண்ணி உள்ளே விழுந்து ரிட்டர்ன் ஆகி அவுட். இது வந்து நேராக டேங்குக்கு போகிறது. இந்த டேங்க் அதாவது வந்து தண்ணி ஃபில்டர் ஆகி இது வழியாக போகிறது. இன்னொன்று வந்து பேக் வாஷ் லைன் இருக்குது, ட்ரெயின் லைன். அதாவது பேக் வாஷ் நடக்கும். அதில் 2 டைம் இருக்குது. அதாவது ரின்ஸு பேக் வாஷ் 2 இது நடக்கும். அதுக்காக இது இருக்குது பேக் வாஷ் ட்ரெயின் லைன், அது பின்னால் இருக்குது. இப்போ இது இது வந்து நம்ம ரைசர் பைப் உள்ளே வச்சுருக்கிறோம். இப்போ இது டாப் ஸ்ட்ரெயினரு. ஆக்சுவலாக கீழே ஸ்ட்ரெயினரு பாட்டம் ஸ்ட்ரெயினர் இருக்குது, ஒட்டி வச்சுருக்கோம். டாப் ஸ்ட்ரெயினரு பைப்பு 3 ஸ்டேஜ் மெட்டீரியல் போட்டாச்சு. இப்போ இதை உள்ளே லாக் பண்ணுறோம் ஸ்ட்ரெயினர் வழியாக. பிடிச்ச வெசல் எப்படி கொஞ்சம் சொல்ல ஒரு நிமிஷம். ரைட், ஓகே ஓகே. இது இப்போ மாட்டியாச்சு. இனிமேல் இதுக்குள்ள லைன்ஸ் மட்டும் தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா இது ஹெட்டு. இப்போ அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக் மல்டி போர்ட் வால்வு. அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் எல்லாமே இதில் தான் பண்ண போகிறோம். இதுதான் அதோட ஹெட்டு, கேனப்பி மாதிரி. இதுக்கு பவர் சப்ளை இது உள்ளேருந்து தான் எடுக்க போகிறோம். ஹெட்டை ஓப்பன் பண்ணுவேன். கட்ரு எங்கே இருக்கு? கையில் இருக்கா? கட்ரு தான், கட் பண்ணிடுவோம். அப்புறம் இது பவர் சப்ளை உள்ள தான் எடுக்கிறோம். க்ளோஸ் பண்ணாத இருக்கும். அவ்வளோதான், ஓகே. இது இப்படி இருக்கும். இனிமேல் அது போக இனிமேல் என் அவுட்டு பைப் லைன் ஒர்க் தான் இருக்குது. அதை மட்டும் வரிசா அது போர்லேருந்து வர லைனு அதுலேருந்து எடுத்து இன்னாகி அவுட்டு ஒன்று ட்ரெயின் லைன் ஒன்று கொடுக்க போகிறோம். சரி, அடுத்து எடுத்து பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக இது சாண்ட் ஃபில்டர் முடிச்சு இப்போ சாஃப்ட்னர் இருக்குது. அதுக்கு இந்த இப்போ பைப் வந்துட்டு உள்ளே போடுற ஸ்ட்ரெயின் பைப் வந்துட்டு அது வெளியே இப்போ இதில் என்ன பாக்ஸில் என்னெல்லாம் வந்துருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஒன்று வந்து ரீஜென்ரேஷன் மோட்ரு. இந்த ரீஜென்ரேஷன் பர்பஸ்க்காக ஒரு 1/2 HP மோட்ரு இருக்கும்.
ஒரு ½ HP மோட்ரு வருது. இதுக்குள்ள தான் ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஏஆர்வி, என்ஆர்வி, ஒரு ப்ரெஷர் கேஜ், மோட்டருக்கு வைக்கிற பெட்டு, கீழே வைக்கிற பெட் இருக்குது. அடுத்தது அதே மாதிரி ஹெட்டு, மல்டிபோர்ட் வால்வு, ஆட்டோமேட்டிக் மல்டிபோர்ட் வால்வு, ஒரு பவர் சப்ளை ஒன்று. இது அந்த மோட்டருக்குள்ள லைனு. பிறகு அதில் ரீஜென்ரேஷன் பம்புக்குள்ளே பவர் சப்ளை இருக்குது. இது பம்பு ரிலே பாக்ஸோட பவர் சப்ளை இருக்கும். இது பம்பு ஆனு, பவர் ஆனு, ரிலே ஆனுன்னு 3 இது ப்ராசஸ் காட்டும். அடுத்து ஒரு டாப் பாட்டம் ஸ்ட்ரைனர்ஸு, ஆட்டோமேட்டிக் மல்டிபோர்ட் வால்வு போடக்கூடிய அந்த ஃபிட்டிங்ஸு, நிறைய சேம் டைப் தான். இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா சால்ட்டு செக்ஷனுக்கு ஒன்று இருக்கும். அந்த மல்டிபோர்ட் வால்வுக்கு இதுக்குள்ள வித்தியாசம். இது ஆட்டோமேட்டிக் மல்டிபோர்ட் வால்வு 0B என்னெல்லாம் இருக்கும். அதில் இன்னும் அவுட்டு இருந்தது. அது மாதிரி இதில் இன்னும் அவுட்டு ட்ரைனு. பிறகு அது போக ஒரு சால்ட்டு செக்ஷன் ஒன்று இருக்கும். இது இன்னும் அவுட்டு, இது சால்ட்டு ட்ரம். இந்த ட்ரம்முக்குள்ள சால்ட்டு விட்டிருக்கோம். அது சால்ட்டை சக்ஸ் பண்ண அந்த ரீஜென்ரேஷனில் பண்ணக்கூடிய வேலைக்காகுது. அது போக இது ட்ரைனு. இதில் ஒரு டியூப் மாதிரி குத்தி தண்ணி கீழே வேஸ்ட் அந்த ரீஜென்ரேஷன் பண்ணும்போது நடக்கிற ப்ராசஸ்க்குள்ளது. பிறகு ஃப்ளோ சென்சார் சேம் கான்செப்ட். அதில் ஃப்ளோ சென்சார் இன்னில் போடுவோம். இதில் சாஃப்ட் வாட்டர் எவ்வளோ வந்திருக்குன்னு நமக்கு அதான் வேணும். ஸோ இதில் வந்து அவுட்டில் போடுவோம். ஓகே, இதை பண்ணுறது பார்க்கலாம். இப்போ நம்ம AS3 ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்னருக்கு ரைசர் பைப் இருக்குது. அதில் பாட்டம் ஸ்ட்ரைனர் மாட்டியாச்சு. டாப் ஸ்ட்ரைனர் வேணால் இதில் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ரெசின் போட போகிறோம். அயன் எக்ஸ்சேஞ்சோட காட்டு. அயன் எக்ஸ்சேஞ்சோட 0 சாஃப்ட், இது பர்பிள் ரெசின், ஃபுட் கிரேட் ரெசின் தான். இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி உங்களுக்கு. மற்ற இடங்களில் கோல்டில் வரும். இது கொஞ்சம் காஸ்ட் அதிகமான இடம் உங்களுக்கு. பெர்ஃபெக்டான அவுட்புட் கொடுக்கும். இந்த ரெசினை ஒரு 2 பேக் இருக்குது. ஒன்று 22.5 கிலோ, 2 இது 45 கிலோ. இந்த இதுக்கு வந்து 45 கிலோ ரெசின் போட போகிறோம். இப்போ ரைசர் பைப்பை உள்ளே இறக்கிடுறோம் வெசலுக்குள்ளே. அதில் சென்டரில் ஒரு லாக்கு ஹோல் இருக்கும். அதை வச்சு லாக் பண்ணிடும். ஓகே, இப்போ இது ரெசினு, ஃபுட் கிரேட் ரெசினு தான். ஃபுல்லாக வந்து பார்க்க காட்டிடு. ரெசினை உள்ளே லோட் பண்ண போகிறோம். 45 லிட்டர் ரெசினு எடுத்து போடலாம். போடு. ஒரு கப்பை வச்சு புனல் உண்டு. புனல் இன்னைக்கு கொண்டு வரல. ஸோ இப்படி போட்டுக்குவோம். சரி, ஓகே. இப்போ அந்த ரெசினை ஃபுல்லாக உள்ளே லோட் பண்ணுறோம். அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சாண்ட் ஃபில்டர் மாட்டியாச்சு, உள்ளே லோட் பண்ணியாச்சு. ஹெட்டு மாட்டி ஆன் பண்ண மட்டும் தெரியும், பவர் வைக்கல இன்னும். இது வழியாக இன்கமிங் ப்ளம்பிங் லைன் வரப்போகுது. மோட்டர் லைன் இன்னும் வரும். இன்னும் வந்து சாண்ட் ஃபில்டர் வழியாக அதில் மண் வேறு அழுக்கெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது வழியாக நேராக வந்து சாஃப்ட்னருக்கு வருது. சாஃப்ட்னரோட அவுட்டு வந்து நமக்கு டேங்குக்கு போகும். இது என்னன்னா இந்த சால்ட் டேப்லெட் போடுறது. ரீஜென்ரேஷனுக்கு இந்த சால்ட் இருக்குல்ல, 0B சால்ட் டேப்லெட்டை இதில் கொட்டிடுவோம். இது சால்ட்டு ப்ளஸ் இது போக இதில் என்ன வரும்னா ஒரு ½ HP மோட்ரு வரும். இந்த பக்கம் இருக்குது, அதை காட்டு. ½ HP மோட்ரு இருக்குது. அது ரீஜென்ரேஷன் பர்பஸ்க்காக இந்த டேங்க் தண்ணி எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்குது. ப்ராசஸ் நாளைக்கு மீதி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. மதுரை ஏஜென்சிஸ். நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் சொல்யூஷன்ஸ். இங்கே ஒரு வீட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் சாண்ட் ஃபில்டர் அண்ட் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்னர் ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு போர்லேருந்து வர்ற தண்ணி இதுலேருந்து வந்து ஒரு ஏஆர்வி, ஏர் ரிலீஸ் வால்வு. அதாவது இந்த பைப்பில் ஏதாவது ஏதாவது இருந்துச்சுன்னா ஏர் ரிலீஸ் வால்வு. இது வந்து சேஃப்டி டிவைஸ், இல்லைனா அது முட்டி மோதி ஏர் லாக் ஆகும். ஸோ அதனால் ஏர் ரிலீஸ் வால்வு இருக்குது. ஏர் ரிலீஸ் வால்வு வழியாக நேராக உள்ள ஆட்டோமேட்டிக் சாண்ட் ஃபில்டர் போது இதோட ஃப்ளோ ரேட் வந்து 3000 லிட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணிடணும், 5000 லிட்டரோட இது பேக் வாஷ் அண்ட் ரின்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறோம். இதில் எல்லாமே செட்டிங்ஸ் இருக்குது. என்னெல்லாம் வரும்னா டிஸ்பிளே செட்டிங்ஸை நம்ம என்னென்னா ஸ்லாக் எடுக்கும். ஃபஸ்ட்டு டேட் வருது, டைம் வரும். பிறகு
5000 லிட்டர் ஒன்ஸ். இதை வந்து பேக் ரின்ஸ் அண்ட் பேக் வாஷ் பண்ணுறது வச்சுக்கோம். இது நம்மளோட பர்பஸ்க்கு எதாவது மாற்றிக்கலாம். சப்போஸ் 2000 லிட்டரோட பண்ணாலும் பண்ணலாம், 5000, 10,000 அப்படி எதனாலும் நம்ம வச்சுக்கலாம். இது எத்தனை லிட்டர் பேசிக்ஸில் வச்சுக்கோம் நம்ம செட்டிங்ஸ். இது எப்படின்னா எனக்கு 5000 லிட்டரோட பேக் வாஷ் ரின்ஸ் பண்ணும் அப்படி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு டேஸ் வைஸ்லையும் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 நாளைக்கு ஒரு டைமும் எனக்கு பேக் வாஷ் பண்ணணும், ரின்ஸ் பண்ணால் டேஸ் வைஸும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து பேக் வாஷ் அண்ட் ரின்ஸ் எத்தனை டைம் பண்ணணும். ஒரு டைம் எனக்கு பேக் வாஷ் ரின்ஸ் பண்ணணும், இல்லை 2 டைம்ஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அழுக்குதுன்னா 2 டைம்ஸ் பண்ணலாம். மழை காலங்கள் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அழுக்காக இல்லாத தண்ணி வந்ததுன்னா 2 டைம்ஸ், அதுக்குள்ள செட்டிங்ஸை கூட்டி குறைக்கிறது. அடுத்து பேக் வாஷ் எவ்வளவு, 5 நிமிஷம் பேக் வாஷ் பண்ணும், 3 நிமிஷம் ரின்ஸ் பண்ணும். இதையும் நம்ம வேணும்னா கூட்டிக்கலாம், குறைச்சிக்கிடலாம். இதுதான் இதோடது. இப்போ 5000 லிட்டரோட செட் பண்ணியிருக்கோம். ஒரு 14 லிட்டர் தண்ணி உள்ளே போயிருக்கு. அந்த லிட்டர் என்ன ஆனது, அவுட் ஆனது, அவுட் எவ்வளோ உள்ளே வந்துட்டு போயிருக்குங்கிறத இதில் பேசிக் லிட்டர்ஸ் பேஸில் வச்சுருக்கோம். ஸோ இதில் காட்டும். இப்போ சாண்ட் ஃபில்டரோட பர்பஸ் என்ன, கீழேருந்து வர்ற மண், சகதி, அழுக்கு, அது போக வேறு, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதை பிடிச்சு வச்சுட்டு சாஃப்ட்னருக்குள்ளேயோ உங்கள் வீட்டுக்குள்ளே டேங்க்குள்ளேயோ போகாத மாதிரி வைக்கிறதுக்கு. இது கார்பரேஷன் வாட்டருக்கு நல்லாயிருக்கும். சாஃப்ட்னர் போடுறதுக்கு முன்னால் நம்ம சாண்ட் ஃபில்டர் போட்டோம்னா சாஃப்ட்னரில் உள்ள அந்த சாஃப்ட்னருக்கு அழுக்கு எதுவும் போகாது. உங்கள் ரெசினோட குவாலிட்டி அதிக நாள் கிடைக்கும். ரெசின் அதிகமாக யூஸ் ஆகும், அது குவாலிட்டி நல்லாயிருக்கும், அவுட்புட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா இங்கே உள்ள அழுக்கு நேராக போர்லேருந்து வர்ற அழுக்கு நேராக ஸ்ட்ரெயினர் போகும். ஸ்ட்ரெயினர் அது உங்களுக்கு அழுக்கு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து க்ளீன் பண்ணணும். இல்லைன்னா அது ஸ்ட்ரெயினர் பிரேக் ஆக கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாண்ட் ஃபில்டர் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சாண்ட் ஃபில்டர் போட்டு சாண்ட் ஃபில்டரோட அவுட் எடுத்து அடுத்து ஒரு ஏஆர்வி, ஏர் ரிலீஸ் வால்வு, ப்ளஸ் அடுத்து ஒரு நான் ரிட்டர்ன் வால்வு என்ஆர்வியுமோ, பிறகு ப்ரெஷர் கேஜ் இருக்குது. ப்ரெஷர் கேஜ் வழியாக நேராக இங்கே வருது, சாஃப்ட்னருக்கு வரும். இங்கே தான் சாஃப்ட்னரும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எத்தனை லிட்டர் அதே தான் சேம். இதில் என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குது, சாஃப்ட்னிங் மட்டும் நடக்குது. அங்கேருந்து உப்பு தண்ணி வருது, அந்த சால்ட்டோட வர்றது கால்சியம் மெக்னீசியம் வரும். அந்த கால்சியம் மெக்னீசியத்தை இந்த சாஃப்ட்னரு AS3 மாடல் 3000 லிட்டர் ஃப்ளோரைடு மிஷின். இது 45 லிட்டர் ரெசின் போட்டிருக்கோம். என்ன பண்ணுது, இந்த சாஃப்ட்னர் ரெசின் அந்த சால்ட் வாட்டர் ஃபுல்லாக பிடிச்சி வச்சு அதுலேருந்து குட் வாட்டர் எடுத்து டேங்க்குள்ளே விடுது. அதுக்கடுத்து வேஸ்ட் வாட்டருங்கிறது ரீஜென்ரேஷன் வழியாக போகும். பிறகு இது சால்ட் ட்ரம் இப்படி இருக்குது. இதில் என்ன செட்டிங்ஸ்லாம் வரும்னா ஃபஸ்ட்டு டைம் வரும், பிறகு மாடல்ஸு, பிறகு இதையும் நம்ம லிட்டர் பேஸ் வச்சுக்கலாம், இல்லைனா டேஸ் பேஸ் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம லிட்டர் பேஸில் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ரீஜன் 2ங்கிறது 2 மணி நைட்டு எத்தனை மணிக்கு நமக்கு ரீஜென்ரேஷன் பண்ணணும். ரீஜென்ரேஷன் மீன்ஸ் உள்ள சால்ட்டை பிடிச்சிருக்க கால்சியம் மெக்னீசியத்தை அதை எடுத்து இந்த சோடியம் வச்சு இந்த சால்ட்டை வச்சு க்ளீன் பண்ணி வெளியில் தள்ளுறது, அதுதான் அந்த ரீஜென்ரேஷன். அது டேங்கோட அவுட்லேருந்து நம்ம எடுத்துருப்போம். அதுக்கு ஒரு 1/2 HP மோட்ரு இருக்காங்க. அந்த மோட்ரு வழியாக தான் எடுத்து இங்கே கொடுக்குறோம், வெசலுக்கு கொடுக்குறோம். இது ரீஜென்ரேஷன் 2 மணிக்கு நடக்கும். பிறகு 45 லிட்டர் ரெசின்ஸு. இது ஹார்ட்னஸ் நம்ம எவ்வளவு இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். அதாவது 500, 800 வரைக்கும் இந்த மிஷின் சப்போர்ட் பண்ணும். ஸோ ஹார்ட்னஸ் எவ்வளோன்னு வைக்கிறோம். பிறகு ரீஜென்ரேஷன், அதாவது ரீஜென்ரேஷன் எப்படின்னா நடக்குன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா அந்த சால்ட்டு இந்த டேங்கில் இருக்க தண்ணி எடுத்து இந்த ஒரு 1/2 HP மோட்ரு இருக்குங்க. இந்த 1/2 HP மோட்ரு வழியாக நேராக இந்த லைனில் இன்கமிங் லைனில் கொடுக்கும். என்ஆர்வி எதுக்கு போட்டிருக்கோம்னா இந்த லைன் வந்து வெளியில் போய் கீழே போருக்கு போயிடக்கூடாது. ஸோ இது நான் ரிட்டர்ன் வால்வ் இந்த மாதிரி ஃப்ளோவில் தான் இருக்கும். ஸோ இது வழியாக போகும்போது தண்ணி இந்த பக்கம் வராது. ஸோ என்ஆர்வி வழியாக இங்கே என்ஆர்விக்கு முன்னால் இந்த வழியாக வந்து இன்னுக்கு வருது. இன்னுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 5 நிமிஷம் உள்ள ரெசின் உள்ளே இருக்க ரெசினை க்ளீன் பண்ணுது, ஒரு 5 மினிட்ஸ். அடுத்த ஸ்டெப்பு 60 மினிட்ஸ் வச்சுருக்கிறோம். இதில் என்ன நடக்குன்னா இந்த சால்ட் இதுக்குள்ளே தான் நம்ம கொட்டியிருக்கோம். 0 அயன் எக்ஸ்சேஞ்சோட சால்ட் ட்ரம் இது இதாக இருக்குது. சால்ட்டு அயன் எக்ஸ்சேஞ்சோட சால்ட்டு பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சால்ட்டு உள்ளே போடுறோம். இதில் வந்து கல் மண் எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். இது உள்ளே இருக்குது சால்ட்டு. இப்போ சால்ட்டை உள்ளே போடுறோம். இதுதான் என்ன செய்யுதுன்னா சால்ட் செக்ஷன் இதாக இருக்குது. இது வழியாக ஹெட்டுக்கு இந்த சால்ட்டை 60 மினிட்ஸ் செக் பண்ணி உள்ளுக்குள்ளே உள்ள கால்சியம் மெக்னீசியத்தை இந்த சோடியம் வழியாக ரிமூவ் பண்ணி அதை வேஸ்ட் வாட்டர் வழியாக இந்த இருக்குது இந்த டியூப்ஸ். இந்த டியூப் வழியாக வேஸ்ட் வாட்டர் வழியாக வெளியில் போட்டுரும். 60 மினிட்ஸ் இந்த ப்ராசஸ். அடுத்து 6 மினிட்ஸ் என்ன நடக்குதுன்னா இந்த சால்ட் ட்ரம்முக்கு தண்ணி வேணும். இதாக இருக்குது அந்த தண்ணி, சால்ட் ட்ரம்முக்கு இந்த தண்ணி. ஏன்னா சால்ட்டுக்கு சும்மா வெறும் சால்ட்டை பிடிச்சி இழுக்க முடியாது. சால்ட்டை கரைச்சி அந்த தண்ணியை அதுவே ஆட்டோமேட்டிக்காக தான் இருக்கும். சால்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். தண்ணி எடுத்து நேராக
இந்த சால்ட்டு காட்டுது. ஏன்னா ஃபர்ஸ்டே தண்ணியை எடுத்துரும், தண்ணியும் சால்ட்டையும் எடுத்துரும். அதுக்கு முந்தின ப்ராசஸ் 60 மினிட்ஸ். அடுத்து இந்த தண்ணி உள்ள இறக்கிறதுக்காக இந்த 4th ஸ்டெப்பு 6 நிமிஷம். அடுத்து 5வது ஸ்டெப்பு அடுத்து ரெசினை க்ளீன் பண்ற டைப். க்ளீன் பண்ணிட்டு வெளியில போகுது. இதுதான். பிறகு இதுலயும் அதே தான். டே பேஸ்ல வேணுமா லிட்டர் பேஸ்ல வேணுமா என்ன ஃப்ளோ ரேட்டு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் செட்டிங்ஸ் இருக்கு. இதுல இப்போ லாஸ்ட்டாக காட்டு நம்ம எத்தனை ஹார்ட்னஸ் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஹார்ட்னஸ்ல வரும். அந்த மாதிரி லிட்டர்ஸ் இதில் வந்துடும். அவுட்புட் இதில் வரப்போகுது. இது அவுட்புட் தண்ணி வந்து டேங்க்ல 2லேயும் ஸ்டோர் ஆகுது. இதோட பர்பஸ், சாஃப்ட்னரோட பர்பஸ் கால்சியம் மெக்னீசியம் எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த ஹார்ட்னஸ் இருக்கிற இடத்த ஹார்ட்னஸை எடுத்துட்டு கொடுக்குறது தான் சாஃப்ட்னர். வேற அயன் ரிமூவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாது. மற்ற எந்த இதுவுமே பண்ணாது. இதோட சாஃப்ட்னர் சாஃப்ட்னிங் வாட்டர் ஒன்லி. ஹார்ட் வாட்டர் இன்டு சாஃப்ட் வாட்டர். இதுதான் இது பண்ணும் இந்த யூஸ். இதுக்கு நம்ம சால்ட் வச்சு பண்ணுறோம். பெர்ஃபெக்டாக இருக்கும். இது ஃப்ளோரைட் 2க்குமே 3000 லிட்டர் தான் வச்சுருக்கிறோம். அதுதான் இருக்குது. உங்கள் வீட்டில் இதனால் சாஃப்ட்னரால் என்ன யூஸ் ஆகும்னா வீட்டில் டைல்ஸு மார்பிள்ஸ் அந்த மாதிரி தண்ணியை படுற இடத்துல அந்த ஹாட் வாட்டர் பட்டுனா புள்ளியாக படும். உங்களுக்கு ஒயிட் கலரில் படிஞ்சு அந்த இடத்த விட்டு போகாது. உங்களோட காஸ்ட்டாக அதிகமான விலை கொடுத்து வாங்கிக்கிற அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு ஜாக் வேர் போட்டிருப்பீங்க, இல்லை நல்லா ஹை குவாலிட்டி போட்டிருந்தீங்கன்னா அது ஃபுல்லாக சால்ட்டு போய் அடைச்சிக்கிடும். அது ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆகி தண்ணியோட ஃப்ளோ குறையும். பிறகு கீழே வர பைப் லைன் இங்கேருந்து டேங்கோட அவுட்லேருந்து வர பைப் லைனு கீழே வரும். அந்த பைப் லைன்லாம் உங்களுக்கு சால்ட் படிஞ்சு இதாகும். இப்போ சாஃப்ட் வாட்டராக விட்டிங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் வாட்டர் ஹார்ட்னஸ் இல்லாத வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது நல்ல அவுட்புட் கிடைக்கும் ஒன்று. ப்ளஸ் உங்களோட ஹேரு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகாது. பெர்ஃபெக்டாக நல்ல க்ளோவாக இருக்கும் ட்ரெஸ்ஸஸ்ஸு. உங்கள் ஸ்கின்னு கூட நீங்கள் சோப் போட்டு இது பண்ணும்போது இதோட நல்ல அவுட்புட் கிடைக்கும். ஸ்கின்ல சோப்புன்னு வர நிறையா வரும். ஸ்கின் டிசீசஸ் அந்த மாதிரி வராது. இந்த மாதிரி சாஃப்ட்னரில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு இதை மாதிரி உங்கள் வீடுகளுக்கு தேவைப்பட்டது, உங்கள் ஆஃபீஸு எதுவும் அதிகமாக ஹார்ட்னஸ் இருக்குது எதுவும் தேவைப்பட்டதுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணிருக்கேன். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். 1 செகண்ட். வினோவின் மதுரை ஏஜென்சி, திருநெல்வேலி. தேங்க்யூ.